நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அனைத்து பொதுமக்களும் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வரும் ஒரு நல்ல உள்ளம்தான் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா. நம்முடைய சித்தர் அம்மா நமக்காக நாளை அமாவாசை இல்லையா, அமாவாசை தினத்தின் சிறப்புகளை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. மாசி மாதம் வரும் அமாவாசை அப்படின்னாலே அந்த நல்ல நாளில் நம்ம பித்ரு தர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா 1000 யுகங்கள் சுகபோகமாக வாழலாம் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது அப்படின்னு நம் சித்தரம்மா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல நாள் தான் நாளை வரக்கூடிய அமாவாசை, அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. பொதுவாக மாசி மாதம் அப்படின்னு பார்த்தாலே இறை மாதம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதத்தில் அமாவாசை தினம் வரும்பொழுது அதை தர்ப்பணம் செய்தல், முன்னோர் வழிபாடு செய்தல், முன்னோர் மூதாதையரை ஆதரித்து அவர்களை வணங்குதல், இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பங்கள் இன்றி வாழலாம் அப்படின்னு தான் நம்ம சித்தரம்மா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இந்த நல்ல நாளில் தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று நீராடி நம் முன்னோர்களை நினைத்து எள் தண்ணீர் இறைத்து காக்கைக்கு சாதம் வைத்து நாம் தர்ப்பணம் செய்து காக்கைக்கு சாதம் வைத்தோம் என்றால் முன்னோர்களின் பரிபூரண அருள் உடனே நமக்கு கிடைப்பது உறுதி அப்படின்னு சித்தரம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காக்கை வடிவில் தான் நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்துக்கு வரதா ஐதீகம். அதனால் தான் காகத்துக்கு உணவு அளித்துட்டு தான் நாம் அன்றைய தினம் உணவு உட்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தீர்த்த ஸ்தலங்களுக்கு போக முடியல, வீட்டிலையே தான் நாம் தர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னாலும் தர்ப்பணங்களை எல்லாம் முடித்துவிட்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு அப்படையல் இட்டத்துக்கு பிறகு காக்கைக்கு உணவளித்து, அதாவது அன்னமும் எள்ளும் இறைத்த உணவை காக்கைக்கு கொடுத்துட்டு தான் நாம் உணவு உட்கொள்ளணும். நாளைய ஒரு தினம் முன்னோர் வழிபாடு தான் முழுமுதற் வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. இறை வழிபாடு கூட பிறகுதான் செய்யணும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, முன்னோர் வழிபாடை செஞ்சுட்டு காக்கைக்கு உணவளித்துட்டு அதுக்கப்புறம்தான் இறை வழிபாடு செஞ்சுட்டு நாம் உணவு உட்கொள்ளணும். அனைத்து முன்னோர்களும் பூலோகம் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அற்புத நல்ல நாள் தான் இந்த மாசி அமாவாசை. இன்றைய தினத்தில் நாம் நினைத்தது நடக்கும், நம் முன்னோர்களிடம் நாம் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சித்தரம்மா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை நாம் தவற விடாமல் காலை பொழுதிலேயே நாம் அனைவரும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அத்துணை விஷயங்களையும் செய்து முன்னோர்களுடைய பரிபூரண அருளை பெறுவோம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய இறந்த முன்னோர்களின் திருவுருவப் படத்தை வைத்து மலர்கள் சாற்றி அவர்களை நாளை வணங்குவதன் மூலமாக அவர்கள் மனம் மகிழ்ந்து நாம் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அந்த வரத்தை உடனே அருள்வார்கள். இறைவன் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னா கூட முன்னோருடைய ஆசி இருந்தால் மட்டுமே இறைவன் நமக்கு அருள் புரிவாங்க. முன்னோர்களுடைய ஆசி இல்லை அப்படின்னா இறைவன் அருள் புரிவதிலும் தாமதம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக நாளை எல்லாருமே தவற விடாமல், அற்புத நாளை தவற விடாமல் முன்னோர் வழிபாடு செய்து நம் சித்தரம்மா வழி செல்வோம். நன்றி.